வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம். சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம். குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம். இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா? காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம். ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம். ஆமாங்க, மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருட்டிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம். இதெல்லாத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர், ஓலைச்சுவடிகளின் நேசகர், கல்வெட்டியல் ஆர்வலர், தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர், ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார். சுறுசுறுப்பான பேச்சுக்கும் துருதுருப்பான குரலுக்கும் சொந்தக்காரரான ஆர்ஜே ஸ்ரீவித்யா அவர்கள். வாங்க நேயர்களே, மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம். ஹாய், ஹலோ, வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். நான் உங்கள் குட்டியாஜ ஸ்ரீவித்யா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புறேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரபரப்பா ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல காலை சாப்பாடை மறக்காம சாப்பிட்டுருங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு அன்றைய நாளுக்கான ஆற்றல் மூலமே. அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடுங்க. ஹெல்த் முக்கியம். உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்க ஒதுக்குங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் புத்துணர்ச்சியா இருப்பீங்க. அதனால நிறைய கவலை இருக்கே ஃபீல் பண்றவங்களா பட்டாம்பூச்சி எஃப்எம் கேளுங்க. உங்களோட கவலையை தீர்க்கறதுக்காக தான் நாங்க இருக்கோம். வாரம் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல வனதேவதை நிகழ்ச்சி இருக்கும். அந்த நிகழ்ச்சியில நம்ம மரங்கள் அப்புறம் பழங்குடியினை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம ஒரு மரத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த மரம் பாத்தீங்கன்னா யானையோட தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க்னு சொல்லலாம். நீல நிற சாயம் தரக்கூடியது, அப்புறம் பாலைநிலத்துக்கே உரியது. இது எல்லாத்தையும் விட இது ஒரு மினியேச்சர் ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம். அதாவது மருத்துவ குணம் அதிகம் கொண்ட ஒரு மரம் தான் இந்த மரம். ஆமாங்க, குடசம் அப்படின்னு பழங்காலத்துல சொல்லப்பட்ட வெப்பாலை மரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதனோட அறிவியல் பெயர் பாத்தீங்கன்னா ரைட்டிகா டிங்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் இலங்கை, இந்தியா, பர்மா, ஆஸ்திரேலியா, ஆசியா போன்ற நாடுகள்ல தான் வந்துட்டு காணப்படும். ஏறக்குரிய 16 மீட்டர் உயரமும் 150 மீட்டர் சுற்றளவு வரை வளரக்கூடிய ஒரு இலையுதிர் மரம் தான் இந்த வெப்பாலை மரம். ஈரப்பதமான மற்றும் வறண்ட பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு பூக்கும் தாவரம் தான் இந்த வெப்பாலை மரம். தமிழர்களோட ஐவகை நிலங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுல பாலை நிலத்துக்கே பெயர் போன ஒரு மரம் தான் இந்த வெப்பாலை மரம். வெப்பாலை, நிலப்பாலை, பாலை, நிலமாலை, வர்சம், குடசம் இது எல்லாமே இந்த வெப்பாலை மரத்துல உள்ள வகைகள் தான். யானையோட தாகத்திற்கு இந்த மரம் பயன்படுதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்க எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருந்திருக்கும், எப்படி இது யானையோட தாகத்தை தீர்க்கும்? யானை வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு விலங்கு, அதோட தாகத்தை தீர்க்கிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு, வாங்க சொல்றேன். கோடை காலம் அப்படிங்கறது வந்துட்டு தற்போதைய காலத்துல ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் மழைக்காலம் கூட ஒரு கொடுமையான காலம் தான். மழை பெஞ்சா வெள்ளம், வெயில் அடிச்சா வறட்சி, சமமான காலநிலை தற்போது எங்குமே கிடையாது. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மனிதர்களுக்கு வந்துட்டு எல்லா வசதியுமே இருக்கு, ஆனா அவங்களுக்கே நீர் பற்றாக்குறை இருக்கு. ஆனா விலங்குகளுக்கு எந்த வசதியுமே கிடையாது. அந்த மாதிரி விலங்குகளுக்காகவே வந்துட்டு இயற்கை ஒரு புனிதமான படைப்பா இந்த வெப்பாலை மரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கோடை காலத்துல பாத்தீங்கன்னா யானைகள் வந்துட்டு வெப்பாலை மரத்தோட பட்டையை உரிச்சு அந்த மரத்துல இருந்து நீரை உறிஞ்சு குடிக்குமா. இதுல இருந்து வர நீர் தான் வந்துட்டு யானைகளோட தாகத்தை தீர்க்குது. யானை வந்துட்டு அந்த மரத்தோட பட்டையை உரிக்குது இல்லையா, உரிச்சதுக்கு அப்புறம் இந்த மரம் யானையோட தந்த மாதிரியே வெண்மை நிறத்துல இருக்குமா. இதனாலே இந்த மரத்துக்கு தந்த பாலை அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கு. தந்த பாலின்னு சொன்னது தந்தம் நினைச்சு வெட்டி வித்துறாதீங்க, போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். இவ்வளவு பயனுள்ள இந்த மரத்துக்கு நானே ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னு தோணுது. பட் துரதிருஷ்டவசமா நான் வந்துட்டு ஒரு கவி கிடையாது. இருந்திருந்தா இந்நேரம் வெப்பாலை மரத்தை பத்தி பக்கமா தீட்டி இருப்பேன். என்னாலதான் தீட்ட முடியல. சங்க இலக்கியத்துல யாராச்சும் தீட்டி இருக்காங்களான்னு பாப்போமா? வாங்க பார்க்கலாம். கபிலரையா பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டுல 99 பூக்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல குடசம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வெப்பாலை மரத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அடடே அப்படின்னு தோணுதா? எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படின்னு பாக்குறீங்களா? வானுயர வளர்ந்து குடை போல தோன்றும் வான் பூங்குடசம் அப்படின்னு வெப்பாலை மரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தலைமுடிக்கு அழகு சேர்க்க இந்த வெப்பாலை மரத்தோட பூவை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் வெப்பாலை மரத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பூவை பயன்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப நறுமணமிக்க ஒரு பூவா இருக்கும்.
இந்த மரத்தை பிடிச்சி போய் நிறைய வண்ணத்து பூச்சிகள் கூட இந்த மரத்துல வந்து முட்டையிட்டு அதுல இருந்து வர புழுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இதோட இலைகளை சாப்பிட்டே வந்துட்டு வண்ணத்து பூச்சியா வளரும். இந்த வெப்பாலை மரத்துல உள்ள இலைகள், பூ, காய், வேர் இது எல்லாமே வந்துட்டு அவுரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கலர், அதாவது நீல நிற சாயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இண்டிகோ டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உருவாக்குறதுக்கு இது எல்லாமே பயன்படுது. அதாவது இலைகள், பூ, காய், வேர் இது எல்லாமே நீல நிறத்தை கொடுக்குது. இலைகள் பாத்தீங்கன்னா மும்பைல பீடி சுற்றுறதுக்கு பயன்படுத்துறாங்க. நிறைய பீடி குடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பீடி குடிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்க குடும்பத்துக்கும் நல்லதில்லை. அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா உடல்ல உள்ள வியர்வையை தூண்டும். இதனால வெப்பத்தை வந்துட்டு குறைக்குது. உடல் வலி, காய்ச்சல் இது எல்லாமே வந்துட்டு ஒரு தணிக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம குமற்றல், வயிற்றுப்போக்கு, மூலம், சரும நோய்கள் எல்லாம் வந்துட்டு தீர்க்கிறதுக்கும் இது வந்துட்டு பயன்படுது. இது எல்லாத்தையும் விட கல்லீரல், மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியதாகவும் வந்துட்டு இந்த மரம் இருக்கு. வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு சமன்படுத்தி ஆரோக்கியத்தை வந்துட்டு மேம்படுத்துது. புண்கள் வந்துட்டு ஒரு சில பேருக்குலாம் சீக்கிரம் ஆறாது இல்லையா, சீக்கிரமே வந்துட்டு ஆற்றக்கூடிய ஒரு தன்மையுடையதுதான் இந்த வெப்பாலை மரம். எங்க பார்த்தாலுமே பிரச்சனையா இருக்குப்பா, இங்கிட்டு திரும்பினா ஒரு பிரச்சனை, இங்கிட்டு திரும்பினா பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை இருந்தா என்ன பண்றது, ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த டைம்ல நீங்க வெப்பாலை மரம் இருந்துச்சுன்னா அந்த நிழல்ல போய் உட்காருங்க. அந்த மரத்தை சுத்தி உள்ள சூழ்நிலையே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், நிறைவா இருக்கும். கப்பிள்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை இருந்துச்சா, ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா, கண்டிப்பா வெப்பாலை மரம் இருந்துச்சுன்னா அந்த நிழல்ல போய் உட்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வந்துட்டு உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை சால்வ் பண்ணுமா. ஒரு சாம்பிள் கோவில்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மன நிம்மதியை தேடி கோவில்களுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு வெப்பாலை மரமும் இருக்கு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா யானையோட தாகத்தை தீர்க்க மட்டும்தான் பயன்படுதா, மற்ற விலங்குகளுக்கெல்லாம் உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுது. கால்நடைகளுக்கு வந்துட்டு ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இது ஏன் யானைகளுக்கே ஒரு உணவுப் பொருளாக கூட இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட தலைகள் வந்துட்டு உரமாக கூட பயன்படுது. இது எல்லாத்தையும் விட ஈஸியாக காடு நான் வந்துட்டு வளர்க்கணும், உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்பாலை மரத்தோட விதைகள் வந்துட்டு காற்றில் பரவக்கூடிய தன்மையுடையதுன்னு சொன்னோன்னா, இது மாதிரி காற்றில் பரவுவதன் மூலம் ஈஸியாக வந்துட்டு ஒரு காடு உருவாக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய பயன்களை கொண்டது இந்த வெப்பாலை மரம். கிட்டத்தட்ட 15 விதமான நோய்களுக்கு வந்துட்டு இது ஒரு மருந்து பொருளா பயன்படுது. உங்க வீட்டுக்கு அருகில் இது இந்த மரம் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய மரங்கள் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துல நட்டு வைங்க. அது உங்களுக்கும் நல்லது, சுற்றியுள்ள சுற்றுப்புறத்துக்கும் நல்லது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் இந்த வனதேவதை நிகழ்ச்சியில வேறொரு அதிசய படைப்பை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குட்டியாஜி ஸ்ரீவித்யா. இது உங்கள் பட்டாம்பூச்சி எஃப்எம். கேளுங்க, கேட்டுத்தான் பாருங்க. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது வண்ண தேவதை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆர்ஜே ஸ்ரீவித்யா அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. தெய்வீக மனம் பரவ, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க, செல்வம் பெருக, எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபொடியாக, எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற, குபேரலட்சுமி கடாட்சம் பெற, மன நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி பெருக, இறக்குமதி செய்யப்பட்ட BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும். திருச்சி, கரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 8124472168 என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும். உங்கள் இல்லங்களிலும் தொழிற்கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள், மாற்றத்தை உணர்வீர்கள். BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. பட்டாம்பூச்சி நல்லதெல்லாம் கேட்கணுமா, பட்டாம்பூச்சி